காய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்கிற வகையில் விமர்சனங்களை வைப்பது ஏற்புடையதல்ல. சீமானவர்கள் தவிர்ப்பது அவருடைய எதிர்காலத்திற்கும் அவருடைய அரசியலுக்கும் நல்லது. ஆதாரமில்லாத விமர்சனங்களாக இருக்கின்றன. கருத்தியல் விமர்சனங்கள் வைப்பது அரசியலில் வழக்கமான ஒன்றுதான். ஆனால் ஒரு எல்லையை மீறுவது அரசியல் நாகரிகம் அல்ல. பெரியார் தமிழ்நாட்டு மக்களின் பெருமதிப்பிற்குரிய ஒரு அடையாளம். இன்னும் சொல்லப்போனால் சமூக நீதிக்கான ஒரு தேசிய அடையாளம் என்றும் இன்றைக்கு விளிம்புநிலை மக்களால் போற்றப்படக்கூடியவர். அவர் மீது வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்கிற வகையில் விமர்சனங்களை வைப்பது ஏற்புடையதல்ல. இந்த போக்கை சீமானவர்கள் தவிர்ப்பது அவருடைய எதிர்காலத்திற்கும் அவருடைய அரசியலுக்கும் நல்லது. சனாதன சக்திகள் கடந்த பல பத்தாண்டுகளாக பெரியார் என்கிற பிம்பத்தை உடைப்பதற்கு நொறுக்குவதற்கு பகீரத முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு வலு சேர்க்கிற வகையில் அல்லது துணை போகிற வகையில் சீமானவர்களின் வாதம் அமைகிறது. அதுவும் ஆதாரமில்லாத விமர்சனங்களாக இருக்கின்றன. இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரபூர்வமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்று அறிவித்துள்ளது. அத்துடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்தையும் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இந்த அறிவிப்பு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் UVKS இளங்கோவன் அவர்கள் இறந்ததனால் நடைபெறவுள்ள இந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடும் என்று எதிர்பார்த்தோம். காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கே அந்த தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை வழங்கியிருப்பது பாராட்டுதலுக்குரியது. காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இடையிலான நட்புறவு எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. திமுக சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர் மிகவும் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார். அவருடைய வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தீவிரமாக பணியாற்றும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.